கிபி 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுலேருந்து வேலூர் பற்றிய தரவுகள் பல்வேறு இலக்கியங்களில் சான்றுகளில் கல்வெட்டுகளில் கிடைச்சிட்டு இருக்கு. திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர் தான் அந்த சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். இப்படி ஒரு நீண்ட நெடிய ஒரு பெரிய அரசியல் தொடர்பு அந்த மண்ணுக்கும் அவருக்கும் இருக்குது. ஆனால் இந்த முறை அவர் தேர்தலில் நிற்பாரா அப்படின்றது திமுகவின் 2ஆம் கட்ட தலைவரை சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இன்னும் உருவாக்கி வைக்கவே இல்லை. எம்பி கதிர் ஆனந்த் மேலே திமுக நிர்வாகிகளுக்கோ இல்லை திமுக தொண்டர்களுக்குமே ஏற்பட்டிருக்கிற அந்த அதிருப்தி, இன்னொரு பக்கம் திமுகவுக்குள்ள ஒரு சின்ன ஒரு புகைச்சல் இருக்கு. அப்போ யார் இந்த திமுகவில் போட்டியிடுவா என்ற கேள்வி ஒரு $1 பில்லியன் கேள்வி. அதிமுகவுடைய கேண்டிடேட்டான வீராமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அவங்களால எந்த அணி பக்கமும் போக முடியல. ஏன்னா அவங்களுடைய கடந்த 10 ஆண்டுகளாக இந்த இடத்துல இருந்தும் கூட அடிப்படையான சில ஒரு வகையில் பார்த்தா பொது கருத்தில் அவருக்கு வந்துட்டு சிறுவன் கருத்தில் சம்மந்தப்பட்டவர் அப்படின்ற மாதிரிலாம் தோணலாம். எங்கள் சமூகத்திலேருந்து மேலே எழுந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் வந்துட்டு புறக்கணிக்கிறீங்க, அதனால் அந்த இடத்துல திமுக வந்துட்டு நாம் எதுக்கு நிற்கணும், இந்த மாதிரி கூட்டணிக்கு தந்துடலாமா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த இடத்துல முயற்சிக்கு நேரிடும். ஆனால் பானைச்சனத்தில் நிற்க முடியாது. டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தேர்தல் கள நிலவரத்தை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த முறை நாம் பார்க்க இருக்கிறது வேலூர் மாவட்டம். கிபி 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுலேருந்து வேலூர் பற்றிய தரவுகள் பல்வேறு இலக்கியங்களில் சான்றுகளில் கல்வெட்டுகளில் கிடைச்சிட்டு இருக்கு. அதை தாண்டி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்த அந்த சிப்பாய் புரட்சி, ஆங்கிலேயர்கள் வார்த்தையில் சிப்பாய் கழகம், நமக்கு சிப்பாய் புரட்சி, அந்த சிப்பாய் புரட்சி நடந்தது தான் இந்த ஊரை ஒட்டுமொத்த நாட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்தது. அதே போல் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகக்கூடிய ஒரு மாவட்டமும் வேலூர் இருக்குது. அரசியல் வெப்பமும் அங்கே அதிகம். அதை பற்றி இப்போ என்னென்னு பார்ப்போம். வேலூர் மாவட்டத்தில் மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. காட்பாடி, வேலூர், அணைக்கட்டு, கீழ் வைத்தினான் குப்பம் அலைஸ் கேவி குப்பம், அதுக்கப்புறம் குடியாத்தம். இதில் கேவி குப்பமும் குடியாத்தமும் 2 தனி தொகுதிகள், மற்ற 3 பொது தொகுதிகள். இதுதான் அங்கே இருக்கக்கூடியது. திமுகவில் நந்தகுமார் அங்கே மாவட்ட செயலாளராக இருக்கார். அதிமுகவில் 2 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. வேலூர் மாநகரத்துக்கு எஸ்ஆர்கே அப்பு, அதாவது அவர் எஸ் ராதாகிருஷ்ணன், ஆனால் சுருக்கமாக எஸ்ஆர்கே அப்புன்னு தான் சொல்லுவாங்க. அவர் வேலூர் புறநகருக்கு வேலழகன் இருக்கிறாரு. இவங்க தான் அங்கே இருக்காங்க. இப்போ தொகுதி வாரியாக நாம் என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல காட்பாடி தொகுதி. திமுகவுடைய தற்போதைய மூத்த தலைவர், திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர் தான் அந்த சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். 1996 அங்கே நிற்கிறார். 6 முறை அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு இருக்கார். ஒருவேளை இந்த முறை போட்டியிட்டால் இது 7வது முறை. இப்படி ஒரு நீண்ட நெடிய ஒரு பெரிய அரசியல் தொடர்பு அந்த மண்ணுக்கும் அவருக்கும் இருக்குது. ஆனால் இந்த முறை அவர் தேர்தலில் நிற்பாரா அப்படின்றது ஒரு கேள்விக்கு தான். ஏன்னா அவர் 1938 பிறந்தவர். இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு 86 87 வயசுக்கிட்ட அவருக்கு நெருங்குது. இப்போ அவருடைய முதுமை காரணமாக ஆக்டிவாக தான் இருக்கிறாரு, இருந்தாலும் முதுமை காரணமாக அவர் தேர்தலில் போட்டியிடுவாரா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் திமுகவுக்குள்ள ஒரு சின்ன ஒரு புகைச்சல் இருக்குது. பொதுச்செயலாளரை வந்துட்டு மாற்றணும் அப்படின்ற ஒரு முடிவுகளை வந்துட்டு திமுக மேலிடம் எடுத்திருக்காங்க. குறிப்பாக அந்த இடத்துல டிஆர் பாலுவோ இல்லாட்டி ஆர் ஆசாவோ அந்த இடத்துல பொதுச்செயலாளரை நோக்கி காய் நகர்த்துறதுக்கான சில தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்க வருது. அதே போல் கனிமொழிக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. துரைமுருகனுடைய அறையில் பாதி அறை தான் கனிமொழிக்கும் அண்ணா அறிவாலயத்தில் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவில் துரைமுருகன் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்காரோ, இல்லாட்டி வெறும் நீங்கள் வழிகாட்டியாக மட்டும் இருந்தால் போதும், களத்துக்குள்ளே அரசியல் செய்கிறதுக்கு அடுத்த தலைமுறை ஆட்கள் வரட்டும் அப்படின்ற மாதிரி திமுகவில் துரைமுருகனை சொல்கிறாங்களோ அப்படின்றது ஒரு அரசியல் பேச்சு. இப்போ காட்பாடியில் அவர் நிற்பாரா அப்படின்னு கேட்டால், இந்த முறை கடந்த முறை ஒரு தேர்தல் நிற்கும் போது என்ன சொன்னார்னா, இதுதான் என்னுடைய கடைசி தேர்தல், நான் இனிமேல் நிற்பனா மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். இந்த முறை அவர் சீட்டு வேணான்னு சொல்கிற மண்ணிலையும் இருப்பார்ன்ற மாதிரி புரிஞ்சிக்கலாம். ஒருவேளை அவருக்கு சீட்டு இல்லை, அவர் போட்டியிடலை அப்படின்னா, எம்பியாக இருக்கக்கூடிய வேலூர் எம்பியாக இருக்கக்கூடிய தன்னுடைய மகன் கதிர் ஆனந்த் இருக்கார் இல்லைங்களா, அவரை எம்பின்றது பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கோ இல்லை கல அரசியலுக்கோ இல்லை கட்சிக்குள்ளேயோ ஒரு பெரிய இம்பேக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அது பிரதமருடைய
அமைச்சரவையில் ஒருவேளை ஆட்சியில் அங்கம் வச்சா ஒரு இலாக்காக்களுக்கு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு மட்டும்தான். ஆனால் சட்டமன்ற தேர்தல் அப்படி இல்லை. கட்சியினரோடு மக்களோடு நெருங்கி பழகுவதற்கான ஒரு வாய்ப்பு, அதை தாண்டி தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு, மாவட்ட செயலாளர் மாதிரியான போஸ்டிங்லாம் வாங்கும்போது கட்சிக்குள்ளே உங்களுடைய கட்டுமானம் இன்னும் அதிகமாகும். அப்படின்ற அடிப்படையில் எம்பி பதவியை அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு எம்எல்ஏ தொகுதியிலையும் நிற்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. துரைமுருகனுக்கு பதிலாக அவருடைய மகன் கதிரானந்த் காட்பாடி தொகுதியில் நிற்பதற்கான வேலைகளை செய்து வரதா சொல்லப்படுது. ஒருவேளை அவர் நிற்கலை, கதிரானந்தும் நிற்கலை, அவர் எம்பியாகவே இருக்காருன்னு வச்சிங்களேன், அடுத்த ஆட்கள் திமுக யாராக இருக்கிறாங்கன்னு பார்த்தா இங்கே தான் பேரறிஞர் அண்ணாவை நம்ம நினைத்து பார்க்க வேண்டியிருக்கு. பேரறிஞர் அண்ணா திமுக தொடங்கிய காலகட்டத்தில் அவருக்கு பின்னாடி தம்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10 இளம் தளபதிகளை அவர் உருவாக்கினார். கலைஞர், பேராசிரியர், நாவலர்ன்ட்டு திருமண பக்கம்லாம் அவருக்கு வந்துட்டு ஆசை தம்பின்னு நிறைய பேர் சொல்லலாம். இப்படி நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. ஆனால் 6 முறை அந்த தொகுதியில் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. கட்சியில் திமுகவில் பொதுச்செயலராக இருக்கார். நீண்ட காலமாக வேலூர் மண்ணில் அரசியல் செஞ்சுட்ருக்காரு. தன்னுடைய தொகுதியில் அவருக்கு அடுத்து இன்னொரு திமுகவின் 2ஆம் கட்ட தலைவரை சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இன்னும் உருவாக்கி வைக்கவே இல்லை. அப்போ யார் இந்த இடத்துல திமுகவில் போட்டியிடுவா என்ற கேள்வி ஒரு $1 பில்லியன் கேள்வியாக உருவெடுத்துருக்கு. இது ஒரு வகையில் மைனஸ் தான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை திமுகவில் கதிரானந்துக்கும் நிர்வாகிகள் சப்போர்ட் இல்லை மக்களும் வந்துட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களே, கதிரானந்தே வேணாம் அப்படின்ற மாதிரி நினச்சாலும் அந்த இடத்துல வேறு யார் திமுகவில் போட்டியிடுவாங்க அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை. அப்போ கூட்டணிக்கு பக்கம் கொடுக்கலாம் அப்படின்ற யோசிச்சோம்னா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓரளவுக்கு அங்கே ஆர்வமாக இருக்கிறாங்க வச்சிங்களேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மாநில அமைப்பு செயலராக நீல சந்திரகுமார் ஒருத்தர் இருக்கார். அவரும் கொஞ்சம் முயற்சிக்கலாம். இதெல்லாம் ஒரு யூகம்தான். ஏன்னா திமுகவில் துரைமுருகன் அல்லது கதிரானந்தன்றது தான் சாஸ்வதம். அப்படின்றதுக்கு பிறகு ஆப்போசிட்டில் வரும். அதிமுகவில் கடந்த முறை போட்டியிட்டு தோற்று போனது யார் பார்த்தீங்கன்னா வி. ராமு. வெறும் 746 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் தோல்வியை தழுவுறார். அதுவும் தபால் வாக்குகள் மட்டும்தான். 2021 சட்டமன்ற தேர்தலில் எல்லா தொகுதிகளுக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு விட்டது. காட்பாடி தான் கடைசி. ஏன்னா 2 பேரும் சமநிலையில் இருக்கிறாங்க. 1-2 வாக்குகள் முந்தி வருது. தபால் வாக்குகள் மட்டும்தான், அடிப்படையில் தபால் வாக்குகள் முன்னாடி தான் எண்ணப்படும். ஆனால் அந்த தொகுதியில் கடைசி நேரத்தில் தபால் வாக்குகள் அடிப்படையில் துரைமுருகன் வெற்றி பெற்றதா ஒரு 3 மணி நேர இழுபறிக்கு பிறகு, அதாவது ஒட்டுமொத்தமாக திமுக வெற்றி பெற்று விட்டது, ஆட்சி அமைக்க போகுது அப்படின்ற அறிவிப்பு வந்த பிறகு துரைமுருகன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு நடுவில் வந்துட்டு மாற்றுக் கட்சியினருடைய இல்லை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கூட சில பல பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்ததாக சொல்லப்பட்டது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அந்த 746 என்ற நம்பர்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய பல்வேறு கேள்விகளை எழுப்பக்கூடிய நம்பர்ஸ் தான். இதுதான் கடந்த முறை துரைமுருகன் அந்த தொகுதியில் வெற்றி பெற்ற எண்ணிக்கை. அப்படி பார்க்கும்போது அதிமுகவுடைய கேண்டிடேட்டான வி. ராமு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். இந்த முறையும் அவர் தான் காட்பாடி தொகுதியில் சீட்டு கேட்குறார். இந்த முறை கண்டிப்பாக ஜெயிச்சிடுவார் அப்படின்ற மாதிரியான வேலைகள் தான் கடந்த 3-4 ஆண்டுகளாக அவர் செஞ்சுட்டே இருக்கார். தொகுதியில் சின்ன நிகழ்ச்சிகளாக இருந்தாலும், கிராமப்புறத்தில் எது நடந்தாலும் அங்கெல்லாம் போகிறாரு, எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறாரு, எல்லா குடும்ப விழாக்களையும் கலந்துக்கிறாரு. ரொம்ப ஆக்டிவான ஒரு பாலிடிக்ஸில் இருக்கார். அதனால் அவர் அந்த இடத்துல சீட்டு கேட்குறார். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குன்றதான் தொகுதி மக்கள் சொல்கிறாங்க. வி. ராமு வந்துட்டு குடியாத்தத்தில் இருந்தவர், கூட்டுறவு சங்க தலைவராக இருந்தவர். அதனால் கிராமப்புறங்கள் முழுக்க அவர் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கார். அங்கே இடத்துல அவர் நல்ல செல்வாக்கு இருக்குது. இப்போவும் அவர் இந்த செல்வாக்கை தக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. காட்பாடியை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள், நாயுடுகள், முதலியார்கள், பட்டியலினத்தவர் இவங்க கொஞ்சம் பிரதானமாக இருக்கிறாங்க. இதில் ராமு நாயுடு இனத்தை சேர்ந்தவர். இந்த ஆந்திரா பார்டரை ஒட்டி ஒரு செக்டார் அந்த இடத்துல இருக்குது. அது முழுக்க தெலுங்கு பேசும் மக்களுடைய வாக்குகள், அவங்க டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாங்க. அந்த வகையில் அந்த வாக்குகள் அனைத்தும் சிந்தாமல் ராமுக்கு வரும். அதனால் இந்த முறை துரைமுருகன் நின்னாலும் கதிரானந்தே நின்னாலும் கூட வி. ராமுன்றது ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறான்னு தான் சொல்கிறோம். ஏன்னா தெலுங்கு பேசும் மக்களுடைய அந்த ஃபேக்டர் வந்துட்டு ஒரு டிசைடிங் ஃபேக்டராகவே இருக்கும். அதே சமயம் அதிமுகவில் பாரதிய ஜனதா கூட்டணியில் பாரதிய ஜனதாவும் காட்பாடி தொகுதியை கேட்குறதா ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா அந்த அதிமுகவில் முன்னாடி வேலூர் மேயராக இருந்தவங்க கார்த்தியாயினி யாருன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அவங்க மறக்க முடியாத சம்பவம் பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வந்துட்டு அந்த சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு சிறை தண்டனை, சில அபராதங்கள்லாம் விதிக்கிறாங்க மைக்கேல் டி. ஹுங்கா பெங்களூர் நீதிமன்றத்தில். அப்போ அதை எதிர்த்து நீதிமன்றத்துடைய நீதிபதியை தீர்ப்பை எதிர்த்து வேலூர் மாநகராட்சியில் இவங்க தீர்மானம் போடுறாங்க. இந்தியன் அரசியல் வரலாற்றிலேயே ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து ஒரு கண்டன தீர்மானம் நிறைவேற்றிருந்தது அப்போ தான். அதுக்கப்புறம் அது நீதிமன்றத்தால் கூப்பிட்டு அவங்க கூட்டு வாங்கி அங்கே மன்னிப்புலாம் கேட்டாங்க. அதுக்கு பிறகு ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு
அவங்களால எந்த அணி பக்கமும் போக முடியல. ஏன்னா அவங்களுடைய கடந்த கால வரலாறு அப்படி. அவங்க முன்னாள் அமைச்சர் விஜயால தான் உள்ளே கொண்டு வரப்படுறாங்க. ஆனால் அவரே அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி நெருக்கடிக்கு உள்ளாக்குனாங்க. அப்புறம் கேசி வீரமணி பக்கமும் அவங்க முட்டல் முதல்ல இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த பக்கமும் அதிமுகவுக்குள்ள ஆதரவு இல்லை. அதனால் அப்படியே அமித்ஷா முன்னிலையில் போய் பிஜேபியில் சேர்றாங்க. சிதம்பரம் தொகுதியில் எம்பி தேர்தலில் நின்று தோத்தும் போனாங்க. அவங்க இப்போ எனக்கு காட்பாடி தொகுதி கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு காய நகர்த்தல் அவங்களுக்கு இருக்குது. அது எந்த அளவுக்கு சீட்டு தருவாங்கன்றது தெரியல. ஆனால் அதிமுக அந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது தான் உண்மை. அதே சமயத்தில் எந்த அளவுக்கு அதிமுக ராமு ஸ்ட்ராங்காக இருக்கிறோ அதே அளவுக்கு மாநகர் மாவட்ட செயலாளரான எஸ்ஆர்கே அப்புவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டு. அவரும் காட்பாடியில் நாம் ஏன் நிற்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்க இல்லை முயற்சி எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் அதிமுகவில் ராமு நின்றாலும் எஸ்ஆர்கே அப்பு நின்றாலும் வெற்றி வாய்ப்பு ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குது. பெரும்பாலும் ராமு நிற்பதற்கே வாய்ப்புகள் அதிகம். அடுத்தபடியாக மாவட்டத்தின் பெயர் தாங்கிய வேலூர் சட்டமன்ற தொகுதி. இந்த இடத்துல வன்னியர்கள், முதலியர்கள், பட்டியலினத்தவர், குறிப்பாக இஸ்லாமியர்கள் அப்படி நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சமூக பரவலாக்கம் இருக்குது. திமுகவில் கார்த்திகேயன் வந்து சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். அவர் 2 முறை வெற்றி பெற்றவர். இந்த முறை ஹாட்ரிக் வெற்றியை நோக்கி அவர் நம்பிக்கையோடு இருக்கார். ஆனால் அவருக்கு அந்த இடத்துல சீட்டுக்கு தருவாங்களா இல்லை சீட்டு கேட்பாரா அப்படின்றது ஒரு சின்ன கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளாக இந்த இடத்துல இருந்தும் கூட அடிப்படையான சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. லெவல் கிராசிங் மாதிரியான சில விஷயங்கள் இங்கே இன்னும் இருக்குது. பல்வேறு சிக்கல்கள் அங்கே இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கான சில பல போராட்டங்களும் கடந்த 4 ஆண்டுகள் நடந்திருக்கு. அதனால் கார்த்திகேயன் சீட்டு கேட்பாரா இல்லை ஒதுங்கிடுவாரா அப்படின்னு தெரில. ஆனால் சீட்டு கேட்டால் அந்த இடத்துல கார்த்திகேயன் தரக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வாக்கு நிரம்பியர்ன்றதில் மாற்று கருத்து இல்லை. அவர் எதிர்த்து அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளரான எஸ்ஆர்கே அப்பு. அவர் காட்பாடியை சேர்ந்தவர் தான், இருந்தாலும் இந்த மாநகரில் தான் அவர் களமிறங்குறாரு. அவருக்கு ரொம்பவே இதுக்காக நாம் காட்பாடியில் நிற்கிறதா இல்லை வேலூரில் நிற்கிறதான்றப்போ வேலூரில் ஒரு 90% பணிகளை அவர் நடத்திட்டு இருக்காரு. கட்சிக்குள்ளே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு நபர். அப்போ கார்த்திகேயன் வெர்சஸ் எஸ்ஆர்கே அப்படின்றப்ப இந்த முறை கொஞ்சம் மாற்றம் அதிமுக பக்கம் சாதகமாக ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு காரணம் எம்பி கதிர் ஆனந்த் மேலே திமுக நிர்வாகிகளுக்கோ இல்லை திமுக தொண்டர்களுக்குமே ஏற்பட்டக்கூடிய அந்த அதிருப்தி, அதனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக கார்த்திகேயன் இருக்கார். கார்த்திகேயன் தன்னளவில் ஒரு தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஒரு நல்ல பெரும் கட்சிக்குள்ள ஓரளவுக்கு மதிப்பு மரியாதை இருக்குது. ஆனால் அந்த எம்பி தொகுதினால் ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவ் ஃபேக்டரில் கார்த்திகேயன் அடிபட்டுருவாரோ அப்படின்ற மாதிரி தொகுதிக்குள்ளே பேசுகிறாங்க. வேலூரில் வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கிடையே முதலியார்கள் வாக்குகள் இருக்குது. கார்த்திகேயன் முதலியார் கம்யூனிட்டி தான். அந்த இடத்துல எஸ்ஆர்கே அப்பும் முதலியார் கம்யூனிட்டி தான். அதனால் அந்த சமூக வாக்குகள் இந்த முறை ஒரு அதிருப்திக்குள்ளே போகணுமா இல்லாட்டி இவர் நோக்கி போகணுமான்ற மாதிரி அதிமுக பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அங்கே சொல்லப்படுது. அதேபோல் கடந்த முறையும் அதிமுகவில் வேறொருத்தவங்க சீட்டு கேட்டாங்க. அதிமுக வேலூர் மண்டல ஐடிவிங்க பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஜனனி சதீஷ். இந்த முறையும் அதிமுகவில் அவங்க சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் எஸ்ஆர்கே அப்பு தான் அந்த இடத்துல வேட்பாளர். அடுத்தபடியாக அணைக்கட்டு தொகுதி. அணைக்கட்டில் வன்னியர், நாயுடுகள், மலைவாழ் மக்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு சமூக பரவலாக்கம் இருக்குது. திமுகவுடைய மாவட்ட செயலாளர் நந்தகுமார் அந்த தொகுதியுடைய சிட்டிங் எம்எல்ஏ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். கட்சிக்குள்ளேயும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், தொகுதிக்குள்ளேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அதே போல் அவர் எதிர்த்து கடந்த முறை அதிமுகவில் நின்று தோல்வியை தழுவினது வந்துட்டு புறநகர் மாவட்ட செயலாளரான வேலழகன். அவருக்கு கேசி வீரமனுடைய ஆதரவு இருந்தாலும் கூட மாவட்ட செயலாளராக சில பணிகளில் அவர் திறம்படலை செய்யலையோ அப்படின்ற மாதிரியான ஒரு புகார் வந்துட்டு அந்த கட்சிக்குள்ளே நிலவுது. நந்தகுமார் நாயுடு சமூகம், வேலழகன் வந்து வன்னியர் கமிட்டியை சேர்ந்தவர். அந்த இடத்துல நாயுடு வாக்குகள் கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்ற அடிப்படையில் நந்தகுமாரோடைய களப்பணி, கட்சியோட ஆதரவு, அப்புறம் சிட்டிங் எம்எல்ஏவாக செய்த விஷயங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு இந்த தேர்தல் ரேஸில் 1 ஸ்டெப் முன்னாடி இருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்தபடியாக கீழ் வைத்தினான் குப்பம் என்கின்ற கேவி குப்பம் இந்த தொகுதி. இதில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த ஜெகன்மூர்த்தி தான் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். அந்த சிறுவன் ஆள் கடத்தல் வழக்கில் சம்மந்தப்பட்டு கைதாக நேரிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு முன்ஜாமீனில் கேட்டு உச்சநீதிமன்றம் போராடினார் இல்லையா அவர். ஒரு வகையில் பார்த்தா பொது கருத்தில் அவருக்கு வந்துட்டு சிறுவன் கடத்தல் சம்மந்தப்பட்டவர் அப்படின்ற மாதிரிலாம் தோணலாம். ஆனால் தொகுதிக்குள்ளே அந்த சமுதாய மக்கள்கிட்ட நம்மளிலேருந்து ஒருத்தர் மேலே எழுந்து வராரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், ஒரு கட்சியை நடத்துகிறாரு அப்படின்றப்ப அவர் வந்துட்டு பல்வேறு அரசியல் நெருக்கடியினால் வந்துட்டு வீழ்த்தப்பட்டார் என்ற எண்ணம் அந்த மக்கள்கிட்ட அதிகமாக தோன்றியிருக்கு. அதனால் இந்த சிறுவன் ஆள்கடத்தல் வழக்கு எந்த விதத்திலும் ஜெகன்மூர்த்தியோடைய பேரையோ புகழையோ நற்பேரையோ குறைக்கலைன்றதான் கலை யதார்த்தம். இன்னும் சொல்லப்போனால் அந்த சமுதாய மக்கள் ஒன்று திரண்டு அவருக்கு பின்னாடி நின்று அவரை கடந்த முறை காட்டிலும் இந்த முறை எந்த தொகுதியில் நின்னாலும் கூடுதல் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணுன்ற ஒரு முனைப்பு நல்லாவே தெரியுது. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் எடுத்தாலும் ஜெகன்மூர்த்தி இந்த சம்பவத்தில் செஞ்சிருப்பாரா, அவர் ஈடுபடுத்தப்பட்டிருக்காரான்ற அந்த உண்மைகளை தாண்டி
எங்கள் சமூகத்திலேருந்து மேலே எழுந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் வந்துட்டு புறக்கணிக்கிறீங்க, அவரை வந்துட்டு அரசியல் நெருக்கடிகளுக்கு ஆளாக்குறீங்க, அந்த எண்ணம் தான் அந்த மக்கள்கிட்ட அதிகமாக ஏற்பட்டிருக்கு. இது ஜெகன்மூர்த்திக்கு ஒரு பெரிய ஆதரவு தான் தந்திருக்கு. அதனால் இதே ஆதரவு காரணமாக வச்சு புரட்சி பாரதம் கட்சி அதிமுக கூட்டணியில் மீண்டும் கேவி குப்பத்தை கேட்கலாம். கேட்டால் கண்டிப்பாக ஜெகன்மூர்த்தி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இதையே காரணமாக காட்டி ஒருவேளை நெகட்டிவாக போயிடுமோ, இந்த சிறு நாள் கடத்தல் வழக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நெகட்டிவாக போயிடுமோ அப்படின்ற மாதிரி அவங்க அதிமுக தலைமை மேலிடம் நினச்சாங்கன்னா, அந்த இடத்துல எக்ஸ்எம்எல்ஏ லோகநாதன் சீட்டு கேட்டுட்ருக்காரு. அதே போல் அட்வொகேட் கோவிந்தசாமி சீட்டு கேட்டுட்ருக்காரு. மாவட்ட இளைஞரணி செயலாளர் SS ரமேஷ்குமார் சீட்டு கேட்டுருக்காரு. ஸோ அதிமுகவில் போதுமான அளவுக்கு அங்கே கேண்டிடேட் இருக்கிறாங்க. அப்போ கூட்டணிக்கு தான் தரணுமா அப்படின்ற அவசியம் அதிமுக தலைமைக்கு இல்லை. ஆனால் கூட்டணியை மதித்து ஒரு அரசியல் நம்ம கூட இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணுறாங்கன்ற அடிப்படையில் அதிமுக மேலிடம் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி ஒரு சீட்டு எதுன்னு தரலாம். அது இந்த தொகுதியாக இருக்கலாம். இந்த தொகுதியில் கூட்டணி நின்றாலும் கூட்டணி கட்சியான புரட்சி பாரதம் வெற்றி பெறும். அதிமுக நின்றாலும் நல்ல செல்வாக்கோடு இருக்குது. காரணம் என்னன்னா, அந்த இடத்துல திமுகவில் நின்று போட்டி போட்டு தோற்று போனது சீதாராமன்றவர். கடந்த 4-5 வருடம் தொகுதிக்குள்ள அவர் எந்த இடத்துல இருக்காருன்றதே தெரியல. அதனால் அந்த இடத்துல திமுக வந்துட்டு நாம் எதுக்கு நிற்கணும், இந்த மாதிரி கூட்டணிக்கு தந்துடலாமா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த வகையில் கேவிக்கு இப்போ தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோ அல்லது அதனுடைய கூட்டணி கட்சியோ எதுவாக இருந்தாலும் அவங்க ஒரு படி முன்னாடி இருக்கிறாங்க. ஒருவேளை திமுக கூட்டணியில் கொடுக்கும் பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த இடத்துல முயற்சிக்கு நேரிடும். ஆனால் அவங்க பானை சின்னத்தில் நிற்க முடியாது. அவங்க வந்துட்டு உதயசீரன் சின்னத்தில் நிற்க சொல்லி திமுக ஒரு நெருக்கடி கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக குடியாத்தம் தனி தொகுதி. கடந்த முறை திமுகவில் சர்ப்ரைஸ் வேட்பாளராக அமுலு விஜயன்றவங்க வந்தாங்க. அவங்க வெற்றியும் பெற்றாங்க. இந்த முறை அவங்க சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் துரைமுருகன் தொடர்ச்சியாக 2வது முறையாக ஒருத்தருக்கு வந்துட்டு சீட்டு தரத்துக்கு பெரும்பாலும் யோசிப்பார். அது மீறி தான் நந்தகுமார் வாங்கியிருக்காரு, ஜெயிச்சிருக்கான்ற தனி கதை. அதனால் 2வது முறையாக ஒருத்தர்னா அவங்க மாவட்டத்தில் முகமாக மாறிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல மேலிடத்துல நேரடியாக அவங்க நெருங்கி பழகுவதற்கான ஒரு வாய்ப்பெலாம் வந்துடுன்ற மாதிரியான ஒரு கணக்கு அவர் போடுறாரோ அப்படின்னு அங்கே இருக்கிற கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. அதனால் அமுல் விஜயனுக்கு இந்த முறை சீட்டு கிடைக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஒருவேளை கிடைச்சாங்கன்னா அவங்க டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க. அதே போல் அதிமுக அந்த இடத்துல கடந்த முறை போட்டிட்டு தோல்வி அடைந்த ஃபரிதாவும் அந்த இடத்துல சீட்டு கேட்குறாங்க. ஆனால் அதை விடவும் அங்கே நகர செயலாளராக இருக்கக்கூடிய மூர்த்தி சீட்டு கேட்குறாரு. இந்த முறை குடியாத்தம் தனித்தொகுதியில் நின்று வெற்றி பெறணுன்றதுனாலே சில வருடங்களாக பல்வேறு வேலைகளை கட்சிக்குள்ளேயும் தொகுதி மக்கள்கிட்ட செஞ்சிட்ருக்காரு. ஓரளவுக்கு நல்ல பேரும் இருக்குது. அதனால் ஃபரிதாவை காட்டிலும் மூர்த்திகிட்ட கொடுக்கும்போது அதில் வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பொதுவாகவே குடியாத்தம் தனி தொகுதி அதிமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. கடந்த முறை தான் ஒரு சர்ப்ரைஸாக அமுல் விஜயன் வந்தாங்க. அது இந்த முறை மாறுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்குது. இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்ம TN Talks யூடியூப் சேனலில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.